ஹைவேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது சென்டரில் இந்த மாதிரி விதவிதமான செடி கொடிகள் கலர்ஃபுல்லான பூக்கள் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கான 4 ரீசன் சொல்கிறேன் கேளுங்க. ஹெட்லைட் கிளேர் அது வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆப்போசிட் பர்சனில் வந்துட்டு ஹை பீம் போட்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கு மூஞ்சிலே அடிக்கும், தலைவலிலாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ அந்த ஹெட்லைட் கிளேரை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு, டிஸ்டர்பன்ஸை டிரைவருக்கு குறைக்கிறதுக்காக தான் இதை வந்து வச்சுருக்காங்க. ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வ் டஸ்ட் அண்டு பொல்யூஷன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வண்டி ஹைவேஸில் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படின்னும்போது உங்களுக்கு ஈஸியாக ஏர் பொல்யூஷன் வரும், நிறையா வந்துட்டு டஸ்ட் அண்டு பொல்யூஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நேச்சுரல் ஏர் ஃபில்டர் மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மூணாவது கண்ட்ரோல் சாயில் வரைஷன் அண்டு ரெயின் வாட்டர் ரன் ஆஃப். இப்போ ஏதாவது பெரிய மழை பெய்யுது, மண்ணெலாம் சரிவு ஏற்படும், இந்த ரூட்டில் வந்துட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் இறுக்கி வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரியான சில நேச்சுரல் ஹெல்ப்புக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. நாலாவது ஒன்றும் இல்லைங்க, பியூட்டி ஆஃப் த ரோட். நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது உங்களை மறந்து நீங்கள் பியூட்டியை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி செடி கொடிகள் வைக்கிறாங்க. இதே இடத்துல ரொம்ப ராவான நார்மலான ஒரு செடிகளை வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கும்போது உங்களுக்கும் மன நிம்மதியாகவும் இருக்கும், கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் உங்களுக்கு நிறைய பயன்கள் வந்துட்டு இந்த நடுவில் இருக்க செடிகள்னால இருக்குது. இது எனக்கு ஏற்கனவே தெரியும்ப்பா, இதுக்கு என்னப்பா அப்படின்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இல்லை எனக்கு இது தெரியும் பட் மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாதுன்னா ஒரு ஷேர் ஒன்று பண்ணி விடுங்க.